முக்கியமாக நான் பேசணும்னா பேசிட்டே பண்ணாங்க ஒன்றும் வாங்க மாட்டாங்க. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ரொம்ப நம்மளோட யூடியூப் சேனல்லே கொண்டு வராத ஒரு டாபிக் தான் வந்து நம்ம பேச போகிறோம். என்னோடய சேனலில் நீங்கள் வந்து vlogs பார்க்கலாம், லைஃப் ஸ்டைல் பார்க்கலாம், ஃபன்னான ஆக்டிவிட்டீஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மேக்கப், ஸ்கின் கேர், ஸோ இந்த மாதிரியான பேஸ்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம். இது எல்லாத்தையும் பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் போடுங்க, எல்லாத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணும்போது டான் வரும். நீங்களும் வந்து தாராளமான வீடியோஸ் வந்து பார்க்கலாம். நம்ம கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணும் விதமாக இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான டாபிக் வந்து பேச போகிறோம். இந்த டாபிக் வந்து பேசும்போது நம்ம கொஞ்சம் யோசித்து தான் பேசுகிற மாதிரி இருக்கும். அப்போலாம் எந்த ஒரு வண்ணங்கட்டி கிடையாது, எனக்கு பேசுறதுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நான் வந்து எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் என்னோட பேச போகிற டாபிக் பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்செக்யூரிட்டிஸ். வந்து நம்மளுக்கு எதுலெல்லாம் நம்மளோட ஸ்கின்னில் வருதோ இல்லை நம்மளோட கலர்ஸில் வருதோ அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அதோட வந்து யூஸ்ஃபுல்லாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா மஸ்ட் ஹேவ் பிராஸ். ஸோ இதை தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் வந்து இந்த செமி கர்வ்டு பிராஸ் வாங்கணும், ஃபுல் கர்வ்டு ப்ரா வாங்கணும் அப்படின்லாம் நான் வந்து சொல்ல மாட்டேன். நமக்கு நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படுற ஒரு 4 டைப் ஆஃப் பிராஸ் வந்து உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றது தான் வந்து இதை நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இன்செக்யூரிட்டிஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸும் சரி பாய்ஸும் சரி எல்லாருமே வந்து எனக்கு வந்து ரொம்ப இந்த ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருக்கிறது வந்து எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை. எனக்கு வந்து கிளியர் ஸ்கின் வேணும். அதுக்கப்புறம் டஸ்கியாக இருக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. எனக்கு எல்லா ட்ரெஸ்ஸுமே சூட் ஆக மாட்டேங்குது, எல்லா கலர்ஸும் சூட் ஆக மாட்டேங்குது. அப்புறம் வேறு என்ன சொல்கிறாங்கன்னா நான் ரொம்ப குண்டாக இருக்கேன் அந்த மாதிரி, இல்லை ரொம்ப ஒல்லியாக இருக்கேன் அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரி பண்ணிக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ எனக்குமே இன்செக்யூரிட்டிஸ்லாம் இல்லை, நான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஆள் அப்படின்லாம் கிடையாது. எனக்கும் நிறைய விஷயத்தில் வந்து இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும். அது ஒரு ஏஜ்க்கு அப்புறம் அது வந்து ஒரு மாதிரி சட்டில் ஆகிடுச்சு. யார் வேணால் நான் சொல்லிக்கோங்கடா, எனக்கு வந்து என்னை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி. எனக்கு வந்து நான் என்னோடய அந்த மென்சுரேஷன் சைக்கிளுக்கு வரத்துக்கு முன்னாடி என்னோடய ஹார்மோன்ஸ்லேயும் நிறைய சேஞ்சஸ் வந்து இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த வாயை சுற்றி வந்து கருப்பாக இருக்கும். இது வந்து நிறைய பேருக்கு இதுவுமே இன்செக்யூராக இருக்குது. என்கிட்ட வந்து இந்த மாதிரி வாயை சுற்றி கருப்பாக இருக்குது, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பிலோ அந்த டீனேஜர்ஸில் இருக்கீங்க, பிலோ 15 to 14 அந்த மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இவ்வளோ ஒரி பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து அந்த நான் 9th 10th படிக்கும்போது எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. காலப்போக்கில் நான் அப்படியே கொஞ்சம் வளர என்னோடய அந்த அடலசன்ஸ் பீரியட் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு அதெல்லாமே வந்து லைட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு வந்து இப்போ வந்து ஒன்றுமே இல்லை, கரெக்டாக இந்த லிப்ஸ் கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதுவுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் அவுட் ஆகிட்டே தான் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறது நல்லது. நான் டீனேஜ்லாம் தாண்டும் எனக்கு அந்த மாதிரி தான் இருக்கிறேன். என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஸ்கின் கேரில் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபுட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். டாக்டர்கிட்ட போங்க, ஸ்கின் அவங்கக்கிட்ட டெர்மட்டாலஜிஸ்ட்டை போயிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது, ஏதாவது ஆயில்மெண்ட் கொடுங்கன்னா அவங்க அதுக்கு இந்த மாதிரி பீலிங் சொல்யூஷனோ இல்லை ஏதாவது ஆயில்மெண்ட்டோ கொடுப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமே கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த கலர் டார்க்காக இருக்குது, எனக்கு வந்து ஸ்கின் ஒயிட்னிங் பண்ணணுன்ருக்கு, பிரைட்னிங் பண்ணணுன்ருக்கு, அந்த மாதிரிலாம் நீங்கள் ஏன் ஆசைப்பட்றீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் சொல்கிறேன்னா எனக்குமே நிறையா இந்த மாதிரி வந்து இஷ்யூஸ் இருக்குது. லைக் நான் ஆல்ரெடி வந்து இந்த வாயை சுற்றி இருக்குதுன்னு சொன்ன மாதிரி எனக்கு ஸ்ட்ராபெரி லெக்ஸ் இருக்குது. ஸ்ட்ராபெரி லெக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரேசர் பண்ணுவோம்ல, ரேசர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது மிஸ்யூஸோ இல்லை இந்த ரேசர் பிளேட் வந்து நம்மளுக்கு ஏதோ செட் ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு காலில் அந்த தொடைக்கிட்ட முட்டிக்கிட்டலாம் வந்து இந்த மாதிரி பொறியாக வரும். ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு ஸ்கின் இருக்குது. இது இப்போ வந்து நான் அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபேட் அவுட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம எல்லா ப்ராப்ளம்ஸ்க்குமே ஒரு சொல்யூஷன்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் இதை நினச்சி இன்செக்யூர் ஆகணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே, அதோடு சேர்த்து நம்ம வந்து மஸ்ட் ஆஃப் பிராஸ் வந்து பார்த்துடலாம். நம்ம ரெகுலராக வந்து மோஸ்ட்லி இப்போ இருக்கிற டைமில் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற அவுட்ஃபிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டிஷர்ட்ஸ் அண்ட் குர்த்திஸ். ஸோ இதுதான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம். இதை தாண்டி நம்ம மாடர்ன் அவுட்ஃபிட்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ரெகுலராக நம்ம இங்கேருந்து வீட்டோடு வெளியே போகிறோன்னா ஒன்று குர்த்தியில் போவோம், இல்லைனா டிஷர்ட்ஸ் அண்ட் ஷர்ட்ஸ் இந்த மாதிரி தான் நம்ம வந்து போகிறோம். இதுக்கு வந்து மஸ்ட் ஆஃப் பிராஸ் நான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த டிஷர்ட் பிராஸ் வந்து நான் சொல்வேன். இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் பேடட் தான். இங்கே உங்களுக்கு இந்த இது என்னடான்னு தெரியலையே,
இந்த கப் சைஸ்க்கு கீழே வர இந்த லேயரில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஸ்டிஃப்னஸும் இருக்காது. ஸோ இது நீங்கள் தாராளமாக வந்து குர்த்திஸ்க்கு போட்டுக்கலாம், டிஷர்ட்ஸ்க்கு போட்டுக்கலாம். நீங்கள் வந்து ஆக்சுவலாக ப்ராவே வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஒரு ஷேப் வந்து ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் ஆகாமல் நம்மளுக்கு ஒரு நீட்னஸ் கொடுக்கறதுக்காக தான் நம்ம வந்து ப்ராஸ் யூஸ் பண்ணுறோம். இன்னொரு ப்ராஸ் தியரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து ரொம்ப டைட்டாக போட்டால் ப்ரெஸ்ட் கேன்சர் வருதுன்னுலாம் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் சயின்டிஃபிக்காக அந்த மாதிரி எங்கேயுமே ப்ரூவ் பண்ணல. இந்த மாதிரி டைட்டாக ப்ராஸ் போட்டால் நம்மளுக்கு வந்து ப்ரெஸ்ட் கேன்சர் வரும் அப்படின்லாம் எந்த சயின்டிஃபிக்மாக யூஸ் பண்ணல. பட் ஆனால் வந்து நீங்கள் தூங்கும் போது உங்கள் ப்ராஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு தூங்குங்க அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னா அதனால மேபி வந்து வருது அப்படின்னு. நார்மலாக நீங்கள் போகும்போது வந்து உங்களுக்கு டைட்னாக போட்டுச்சு அப்படின்னா நமக்கு வந்து பிளட் தான் கிளாக் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு மேபி வந்து ஒரு வேளை நீங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதனால் கேன்சர் வருமா அப்படின்னா எனக்கு தெரியல. நீங்கள் வந்து ஒரு வாட்டி டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க. ஆனால் சயின்டிஃபிக்காக எங்கேயுமே இது வந்து ப்ரூவ் பண்ணப்படல. ஆனால் நீங்கள் கரெக்டான சைஸில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நார்மல் ஒரு டிஷர்ட் ப்ரா. இது வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி குர்த்திக்கு போடலாம், இல்லை ரெகுலர் டிஷர்ட்ஸ்க்கு போடலாம். ரொம்ப டைட் ஃபிட் டிஷர்ட்ஸ்லாம் இப்போ நான் இந்த மாதிரி இப்போலாம் போட்டிருக்கேன்ல, ஸோ இந்த மாதிரி டிஷர்ட்ஸ்க்கு வந்து இந்த ப்ரா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் வந்து இப்போ வந்து பேடட் ப்ராஸ் தான் வாங்குறாங்க. உங்களுக்கு ஒரு வேளை பஸ்ட் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து திக் பேடட் இல்லாமல் லைட் அண்ட் பேடட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அது வாங்கிக்கலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் நார்மல் ப்ராஸ்க்கும் பேடட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் உங்களுக்கு வந்து அந்த சாகினஸ் வந்து தெரியாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் மோஸ்ட்லி நார்மல் கிளாத் ப்ராஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அதே இதில் வந்து நீங்கள் பேடட் ப்ரா யூஸ் பண்ணுறது வந்து நான் வந்து பர்சனலி ப்ரிஃபர் பண்ணேன். உங்களுக்கு வந்து உங்களோட செல்ஃப் லவ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு வந்து அது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானே சும்மா இருக்கும் போது கண்ணாடியில் பார்த்துட்டு இவ்வளோ அழகாக இருக்கே கண்ணு, அந்த மாதிரிலாம் நானே நான் ரசிச்சுப்பேன். ஸோ நீங்கள் உங்களை லவ் பண்ணாமல் வேறு யாரும் வந்து உங்களை வந்து லவ் பண்ண போகிறது கிடையாது. அதனால் வந்து செல்ஃப் லவ் வந்து அதிகபட்சமாக வளர்த்துக்கோங்க. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். எதை நினச்சுமே ஒரி பண்ணிக்காதீங்க. நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து இவ்வளோவே வந்து பிரச்சனை இருக்குது, அதுக்கு மத்தியில் வந்து எதுனா ஒரு மேட்டரே கிடையாது. எனக்குமே வந்து பெல்லி இருக்குது, எனக்குமே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி லெக்ஸ் இருக்குது, எனக்குமே வந்து என்னோடய டைட்ஸில் வந்து அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்குது, அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. அதனால் வந்து அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரி பண்ணிக்கணும்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்ட்ராப்லெஸ் ப்ராஸ். ஸோ ஸ்ட்ராப்லெஸ் ப்ராஸ்ன்றப்போ இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்ட்ராப்லெஸ் ப்ராஸ் இருக்குது. வெறும் இந்த ஸ்ட்ராப் மட்டும் இன்விசிபிளாக கொடுப்பாங்க. லைக் ஸ்ட்ராப் இருக்கும், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இல்லாமல் நம்ம போட்டுக்கலாம். இல்லைனா வந்து டிரான்ஸ்பரண்ட் ஸ்ட்ராப்ஸ் கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா ஒருவேளை நீங்கள் பேக் ஓப்பன் ட்ரெஸ் ஏதாவது போடுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் இந்த ப்ராஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னோட ஒரு ஸ்ட்ராப்லெஸ் ப்ரா. ஆக்சுவலி வந்து நீங்கள் ப்ராஸ் வாங்குறீங்க அப்படின்னா மேஜராக வந்து இந்த பேஸ்டல் கலர்ஸ்லாம் இருக்கும்ல, அது மாதிரி லைட் கலர்ஸாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் டார்க் கலருக்கு வந்து ரெண்டு கலர், ஒன்று வந்து பிளாக், இன்னொன்று வந்து மெரூன். ஸோ இது ரெண்டு மட்டும் வாங்கிக்கோங்க. மற்றபடி இந்த ஒரு மாதிரி மயில் ப்ளூ கலர், அடிக்கிற பிங்க் கலர் அந்த மாதிரிலாம் வாங்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு குர்த்திஸ்க்கோ இல்லை ஷர்ட்ஸ்க்கோ ஏதாவது லைனிங் இல்லாமல் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நம்ம அதான் சொல்கிறேன்ல, நம்மளோட இன்னர்ஸ் தான் நம்மளை வந்து ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக நம்மளோட அவுட்ஃபிட்லேயே வைக்கும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஏதாவது மழை கீழே பேஞ்சிச்சுன்னா அப்படியே நம்மளோட ட்ரெஸ்ஸில் வந்து ஒட்டிக்கும் போது அப்படியே ஆக்வர்டாக தெரியும். ஸோ அது ரொம்ப என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் தான் அமையும். ஸோ அது மாதிரி நீங்கள் திக் கலர்ஸில் 2 கலர்ஸ், மெரூன் கலர் இல்லைனா ப்ரௌன் கலர், பிளாக் கலர், இது மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. லைட் கலர்ஸில் வந்து இந்த மஞ்சள் கலர், லைட் பச்சை கலர் அந்த மாதிரி வாங்காமல் ஸோ இந்த மாதிரி ஸ்கின் கலர்ஸ் வாங்கிக்கோங்க. அண்ட் வந்து பேபி பிங்க் கலர், அப்புறம் லைட்டாக இந்த பேஸ்டல் க்ரீன் கலர், ஸோ அந்த மாதிரி கலர்ஸில் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இது வந்து என்னோட ஒரு ஸ்ட்ராப்லெஸ் ப்ரா. இதில் வந்து சைடில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெச் கொடுத்துருப்பாங்க. அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நல்லா நமக்கு ஸ்டிஃபாக இருந்துக்கும். நீங்கள் ஸ்ட்ராப் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. அண்ட் இதில் வந்து ஒரு ரப்பர் மாதிரி மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க. இந்த மேலே டாப்பில் வந்து இந்த இடத்துல ஒரு ரப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரப்பர் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்கின்னோட வந்து ஸ்ட்ரெச் ஆகிக்கும். ஸோ அதனால் வந்து இதில் வந்து ஸ்ட்ராப்போடு இருக்குது. நான் இப்போ ஸ்ட்ராப் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ப்ராஸ் வந்து நீங்கள் ஒரு வேளை வந்து லோ ஷோல்டர் ட்ரெஸ்ஸஸ் அவுட்ஃபிட்ஸ் ஏதாவது போடுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த ப்ராஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரெகுலர் ப்ராஸ்க்கு வந்து நான் உங்களுக்கு வந்து இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது வந்து ஆக்சுவலி மீஷோவில் தான் இது அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் வேறு எந்த சைட்லையுமே பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. இது இந்த மாதிரி ஒரு ப்ரா இருக்குன்றது எனக்கு ஆக்சுவலாக தெரியாது. நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி ரெகுலர்ஸ் ப்ராஸ் தான் யூஸ் பண்ணிட்டுருப்பேன். ஆக்சுவலாக இந்த 2 ப்ராஸும் பார்த்திங்க அப்படின்னா வந்து
ஒரு 8 ஹவர்ஸ்க்குள்ள ஒரு 5 ஹவர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா வலிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஐயோ ரிமூவ் பண்ணால் போதுண்டா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். பட் இது வந்து அப்படி கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு பனியன் கிளாத் மெட்டீரியலில் இருக்குது அப்படின்றனால இது வந்து நீங்கள் தாராளமாக ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு யாருக்காவது இந்த மாடல் தெரியல அப்படின்னா நீங்கள் தாராளமாக இது வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து வேரியன்ட் கலர்ஸில் வந்து ஒரு 5 to 6 கலர்ஸில் வருது. லைக் ஒயிட், பிளாக், அப்புறம் இந்த மஸ்டர்ட் எல்லோ கலர், க்ரீன் கலர், அப்புறம் ஒரு மாதிரி லைட் பிங்க் கலர், அப்புறம் இது இல்லாமல் ஒரு 2 டார்க் கலர்ஸ் வருது. லைக் மெரூன் கலர், அப்புறம் இன்னொரு கலர் என்னென்னு ஞாபகம் இல்லை. ஸோ இந்த மாதிரி கலர்ஸில் வந்து இது அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலி இது வந்து செட் ஆஃப் 4 வந்து நம்மளுக்கு 350, 400 ஸோ இந்த ரேஞ்சிலே வருது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. எல்லா கலர்லையுமே வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம ரெகுலராக எல்லா அவுட்ஃபிட்ஸ்க்குமே போடலாம். நார்மல் டிஷர்ட்ஸ்க்கு போடலாம், ஷர்ட்ஸ்க்கு போடலாம், அண்ட் குர்த்தீஸ்க்கு போடலாம். வந்து குர்த்தீஸ் வந்து லோ நெக்கில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ரெகுலர் ப்ரா யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து வி ஷேப்பில் இருக்குன்றனால உங்களுக்கு வந்து அது கட் வந்து கரெக்டாக கொடுக்கும். பட் இது வந்து உங்களுக்கு நீங்கள் லோ ஷோல்டர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த கிளாத் வந்து நிற்கும். இது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி வெஸ்ட் மாதிரி நம்ம நார்மலாக நம்ம ப்ராஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூல் டைமில் வெஸ்ட் யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மெத்தடில் தான் இது இருக்குது. ஸோ இதுவுமே பேடட் தான். இந்த பேட் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த பேக் சைடில் இந்த ஒரு இதில் வந்து வச்சுருப்பாங்க. இதை நீங்கள் ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த பேடோடையே வாஷ் பண்ணிங்க அப்படின்னா வந்து இது சீக்கிரம் வந்து டேமேஜ் ஆகிடும். அதனால் வந்து நீங்கள் பேட் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 வந்து ரொம்ப ரொம்ப மேஜரான நம்மளோட லைஃப் ஸ்டைலில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது. நீங்கள் வந்து மாடர்ன் அவுட்ஃபிட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்ஜஸ்டபிள் பேடட்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா இங்கே பேக் சைடில் வந்து உங்களுக்கு வந்து இந்த கம் ஸ்டிக்கி மாதிரி கொடுத்துருப்பாங்க. முடியெல்லாம் ஒட்டி கிடக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது ஆக்சுவலாக ஒட்டும். இது வந்து என்ன பண்ணிக்கணும்னா இது ரெண்டும் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இதோட ஒரு லேஸ் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி. ஸோ இதை வந்து நம்ம இந்த ஹோலில் வந்து அட்டாச் பண்ணி நம்ம இதை வந்து டைட்டன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு புஷ்அப் ஃபீல் கொடுக்கும். அண்ட் ஆல்சோ வந்து ஃபுல்லுமே வந்து ஸ்ட்ராப்லெஸ் ப்ளஸ் பேக்லெஸ். இது வந்து நான் இந்த அவுட்ஃபிட் இருக்குல்ல, ஸோ இந்த அவுட்ஃபிட்டுக்கு வந்து நான் இந்த ப்ராஸ் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு வேளை வந்து நீங்கள் இந்த மாதிரி, ஏன்னா வந்து இது வந்து நம்ம வந்து ஒரு 4 to 5 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஸ்டிக்கருன்றனால நம்ம பாடியில் வந்து அட்டாச் பண்ணிட்டு மறுபடியும் இதை பீல் பண்ணி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஒரு 4 to 5 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து ஐ திங்க் 400 நினைக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் அடிக்கடி இந்த மாதிரி பேக்லெஸ் யூஸ் பண்ணுவேன். இதுக்காக 4 to 5 டைம்ஸ்க்காக நான் வந்து ஒன்று வாங்க முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராவில் இருக்கிற இந்த பேடட் இருக்குல்ல, ஸோ இந்த பேடட்டை வந்து நீங்கள் வந்து பூப் டேப்ஸ் வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ பூப் டேப்ஸ் அப்படின்றது வந்து இந்த மாதிரி இருக்கும். லைக் வந்து இது வந்து ஒரு டபுள் செலோ டேப் மாதிரி ஒர்க் ஆகும். டபுள் செலோ டேப் இல்லை, ஒரு பேண்டைட் மாதிரி இருக்கும். நம்மளோட ஸ்கின் கலருக்கு ஏற்ற மாதிரி இது இருக்கும். இதை நீங்கள் வந்து பீல் பண்ணி கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு அந்த பேடட் வச்சு நம்ம அதை சுற்றிலும் வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கிரிப்னஸ் கொடுக்கும். ஸோ இதுதான் நம்மளோட அன்றாட வாழ்வியலில் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு 4 டைப் ஆஃப் மஸ்ட் ஹேவ் ப்ராஸ். இது இல்லாமல் நிறையா வந்து நான் இந்த ஷையாவே சைட்ஸ்லாம் பார்க்கும்போது நிறையா வந்து இந்த மாதிரி செமி கர்வ்டு, ஃபுல் கர்வ்டு அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். நீங்கள் அது எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இல்லை. ஏன்னா அது எல்லாமே மோஸ்ட்லி நார்த் இந்தியன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க தான் அந்த மாதிரி அவுட்ஃபிட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளோட தமிழ்நாட்டிலலாம் வந்து சவுத் இந்தியன்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். லைக் வந்து குர்த்திஸோ இல்லை வந்து ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்ஸ் லைக் லெஹெங்கா, அப்புறம் இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அந்த பூப் டேப் அண்ட் வந்து இந்த பேலட் வாங்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து நிறைய மல்டிபர்பஸ்க்கு வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ அது எல்லா வீடியோஸுமே வந்து யூடியூப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்னுமே நிறைய பேர் வந்து இந்த இன்செக்யூரிட்டிஸை வந்து நார்மலைஸ் பண்ணாமையே இருக்காங்க. அதனால வந்து நிறைய பேர் வந்து ஒவ்வொரு விதமாக பேசுகிறாங்க. இப்போ நானுமே வந்து என்னோடய ரீல்ஸ்லாம் வந்து எனக்கு டார்க்கர் ஸ்கின் டோன்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா என்னோடய கமெண்ட்லாம் எப்படி வருதுன்னா, ஏன்னா நீ வந்து டார்க்காக இருக்கா அதனால தான் வந்து அப்படிலாம் சொல்கிறேன். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எனக்கு ஃபேராக இருக்கவங்களும் பிடிக்கும், டார்க்காக இருக்கவங்களும் பிடிக்கும். நான் ஏன் அதை ஸ்பெசிஃபிக்காக பாயிண்ட் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு மாதிரி கருப்பாக இருந்தால் அழகே இல்லை அப்படிலாம் நான் சில விஷயம் பார்க்கும்போது ஏன் அப்படி சொல்கிறீங்க, அது அழகாக தானே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் ஷோ ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாமே அழகு தான். ஸோ நம்ம எந்த அளவுக்கு இதை நார்மலைஸ் இப்போ ரீசெண்டாக நிறைய நார்மலைஸ் ஆகிட்டே தான் வந்துட்டுருக்கு. இன்னமும் நார்மலைஸ் ஆகலாம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் வந்து எனக்கு இந்த இன்செக்யூரிட்டிஸில் என்ன வந்து வருத்தமாக இருக்குது அப்படின்னா,
என்கிட்ட ஒரு ஒரு பொண்ணு வந்து ஒரு 2 months பேக் வந்து மெசேஜ் பண்ணாங்க. நானும் உங்களோட கலரில் தான்க்கா இருப்பேன், எனக்கு வந்து வீடியோவில் ஃபேஸ் காமிக்க வந்து கூச்சமாக இருக்குது, பிகாஸ் நான் வந்து டார்க் ஸ்கின்னாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எனக்கு சிரிப்பாக தான் இருக்குது. ஏன்னா நான் ஒரு நாளும் அப்படி நினச்சதே கிடையாது. ஏன்னா நம்ம இவ்வளோ அசிங்கமாக இருக்கோம் அப்படின்னு நினச்சதே கிடையாது. இந்த ஸ்ட்ராபெரி ஸ்கின்னாக இருக்கட்டும், இல்லைனா நான் எதுவுமே ஒரி பண்ணிக்கவே மாட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் நான் எதுவுமே ஒரி பண்ணிக்கிட்ட மாட்டேன். ஸ்டார்டிங்கில் அந்த இம்மெச்சூராக இருந்த டைமில் வந்து என்ன நம்ம இப்படி இருக்கோம், நம்ம கருப்பு, ஏன்னா என் தங்கச்சி ஒயிட்டாக இருப்பாள், அதனால் அவள் ஃபேராக இருக்காளே, நான் ஏன் இப்படி கருப்பாக இருக்கேன், எங்கள் அம்மாட்டெலாம் கேட்பேன், ஏன் எனக்கு கருப்பாக பேத்திங்க அப்படிலாம் வந்து நான் கேட்பேன். அதுக்கப்புறம் ஒரு ஏஜ், ஒரு மெச்சூர் வரும்போது அது எல்லாமே நார்மலைஸ் ஆகிடுச்சு. அந்த மாதிரி நீங்களும் நார்மலைஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட மோஸ்ட்லி கேட்குற பொண்ணுங்களாம் இந்த 16, 17 அந்த ஏஜில் தான் இருக்கீங்க. ஸோ நீங்களாம் வெயிட் பண்ணுங்கள். நீங்களாம் இதுக்கப்புறம் இன்னும் அழகாக ஆவீங்க. நீங்கள் வந்து எவ்வளோ அழகுன்னு உங்களுக்கு தெரியல. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களை சுற்றி ஒரு ஹெல்தி சர்க்கிள் வந்து வச்சுக்கோங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு வேளை உங்களுக்கே வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் வரமாட்டேங்குது, எனக்கு இந்த செல்ஃப் லவ்ன்ற கான்செப்டே என்னங்கய்யா அப்படின்னு தெரியல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளை வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, இப்போது நம்மளுக்கு நார்மலாகவே இந்த இன்செக்யூர் ஏன் வருதுன்னா, நம்மளை ஒருத்தவங்க பாயிண்ட் அவுட் பண்ணும்போது தான் அது வந்து வரும். லைக் என்ன ஏதோ பொறியாக இருக்குது ஃபேஸில், என்ன இப்படி ஒரு மாதிரி இதெல்லாம் கருப்பாக இருக்குது, இந்த மாதிரி ஒருத்தவங்க நம்மளை பாயிண்ட் அவுட் பண்ணும்போது நமக்கு ஒரு மாதிரி இன்செக்யூர் ஆகும். லைக் ஓ இது அசிங்கமாக இருக்கோ அப்படின்ற மாதிரி. அதனால் உங்களை சுற்றி ஒரு ஹெல்த்தி பீப்புள்ஸ் வந்து வச்சுக்கோங்க. லைக் வந்து நீங்கள் வந்து ஒரு மாதிரி பேடாக ஃபீல் பண்ணாலும் அவங்க வந்து நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்னால் அப்படி தான் இருக்கும். கலாய்க்காமல் எப்படி இருக்கிறது அப்படின்ற மாதிரி பாயிண்ட் கேட்டிங்க அப்படின்னா வந்து நம்மளை ஜென்யூனாக வந்து கலாய்க்கிறதுக்கும் ஒரு ஏதோ ஒன்று இருக்குன்னு தப்பு சுட்டி காமிச்சிட்டே இருக்கிறதுக்கும் நமக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது வந்து குறை சொல்லிட்டே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பில் முதல்ல கட் பண்ணிடுங்க. உங்களை சுற்றி ஹெல்த்தியாக பீப்புள்ஸ் வச்சுக்கோங்க. அவங்க வந்து ஏதாவது ஒன்று வந்து இப்படி இருக்குன்னு சொன்னாலுமே மேக்ஸிமம் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கோங்க. இது அழகாக தானே இருக்குது அப்படின்ற மாதிரி. இல்லைனா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பதில் சொல்லிடுங்க. லைக் வந்து இது இப்படி தான் இருக்கும், பார்த்து நீ பார்த்துக்கிட்டே பழகிறோம் அப்படின்ற மாதிரி வேறு பதில் சொல்லிடுங்க. அவங்க வாய முடிப்பாங்க. ஸோ இந்த டாபிக் வந்து என்னால் மேக்ஸிமம் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். பை பாய்.